கார்த்திக் ரேவதி சீரியல்ல சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வர வச்சு கார்த்திகிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. என்ன பேசுனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்திகிட்ட ஏதோ ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்தாங்க. அப்போ பார்த்தா கார்த்தியோட பர்ஸில் இருந்து ரேவதியும் கார்த்தியும் ஜோடியாக கல்யாண மாலையோடு நின்ன ஃபோட்டோவை பார்த்துட்டு தனியாக வந்து அழுகிறதா சிரிக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியலையே, இப்போ என் மனசில் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்ச ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் கார்த்திக் கூப்பிட்டு, என்ன ரேவதி என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தால் எதுவும் பேசலேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சி வந்தா அதுக்கு எனக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. சரி மயில்வாகனத்தை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மயில்வாகனத்தை கூப்பிட்டு, ரேவதி என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்ததுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா, என்னவா இருக்கும், ஒருவேளை அங்கே ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, அப்படி எதுவும் தெரியலையே, அவள் எப்பவும் போல தான் இருக்கா. ஆனால் காலையில் ஒரு விஷயம் நடந்தது, அவள் பாட்டு கோவமாக வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பக்கம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். ஆனால் அவன் நடந்துக்கிறத பார்த்தா ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது, ஒருவேளை பழைய நினைவு வந்துருச்சோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். சரி மறுபடியும் ரேவதி ஏதாவது பேசினா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இங்கே பார்த்தா ராதிகாவும் டாக்டர் அம்மாவும் ஊருட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேனை வர சொல்லி அவங்க பொருளெல்லாம் வேற ஒரு வேனில் ஏற்றி விட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ராதிகா, ஏமா இப்படி பயந்தாங்கொழியா இருக்க, யாருக்கோ பயந்துக்கிட்டு இப்படி நம்ம ஓடி ஒளியணுமா என்ன? ஏமா யாருக்கோ பயந்துட்டு நீ உன் வேலையும் விட்டுட்டு போறியே, டாக்டர் தொழில் எவ்வளோ பெரிய புனிதமானது, அதுக்கு நீ பெரிய ஆப்பு வச்சுட்டு இப்படி யாருக்கோ பயந்து இப்படி ஓடி ஒளியிறது நல்லாவா இருக்குன்னு ராதிகா கேட்குறாங்க. இதை பாரு ராதிகா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ பேசுனது பொய், அதுவும் அந்த சந்திராவுக்கு பயந்துக்கிட்டு அந்த ரேவதி ஒரு நல்ல பொண்ணு, அவகிட்ட போய் பேசிட்டியே. கார்த்தி அண்ணா எவ்வளவு நல்லவர், என்னோட விஷயத்தில் கூட அவர் ரொம்ப நன்மையாக நடந்துக்கிட்டாரு, அவரோட தன்மைக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டியா, அவர் எப்பேற்பட்ட நல்லவர், அவர்கிட்ட நீ இந்த மாதிரி போய் பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு. ராதிகா அவங்க அம்மாவை திட்டுறாங்க. போதும் நிறுத்தடி, ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சந்திரான்னு ஒருத்தி இருக்கா பாரு, அவனால தாண்டி நம்ம ஊருட்டே போகிறோம், அவர் ரொம்ப மோசமான பொம்பளை, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் நான் இப்போ ஊரை விட்டு போகிறேன், அந்த சந்திரா பற்றியோ இல்லை இந்த ஊரை பற்றியோ இனிமேல் நம்ம நினைக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் டிரைவரை கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் வந்துருங்க, இன்னும் 2 நாளில் வந்துடணும், நாங்கள் அங்கே இருப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க. டாக்டர் அம்மாவும் ராதிகாவும் ஒரு ஆட்டோ வர வச்சு அவங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாங்க. இங்கே ரேவதி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் அம்மாவை பார்க்கணுன்னு வந்திருக்கேங்கிறாங்க. அவங்க வந்து 2-3 நாள் ஆச்சு, அவங்க இனிமேல் வரமாட்டாங்க, எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, அப்போ டாக்டர் அம்மா வரவே மாட்டாங்களா, சரி அவங்க நம்பர் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்பரையும் கொடுக்குறாங்க. நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரேவதி, நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. அதை கேட்டதும் ரேவதிக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. சரி நேர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு ரேவதி டாக்டர் அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது டாக்டரோட வீடு பூட்டி இருக்குது. ரேவதி பக்கத்தில் ஒரு அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க இவங்க வீடு காலி பண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க, வீடே காலி பண்ணிட்டாங்களாங்கிறாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாமான செட்டெல்லாம் ஏற்றிட்டு அவங்களும் ஆட்டோ பிடிச்சி போயிருக்காங்க, போய் 1/2 மணி நேரம் தான் ஆகுது, அநேகமாக பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி உடனே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வராங்க. வந்து என்ன இத்தனை பஸ் நிற்கிது, இதில் எந்த பஸ்ஸில் அவங்க ஏறி இருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு ரேவதி ஒவ்வொரு பஸ்ஸாக அங்கங்கே தேடி பார்த்து அலம் மோதுறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு பஸ்ஸை பார்த்துட்டு சரி இந்த பஸ்ஸில் தான் ஏறி இருப்பாங்களா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் போகிறாங்க. அங்கே கரெக்டாக டாக்டர் அம்மா ரேவதியை பார்த்துடுறாங்க. ராதிகா குமிஞ்சுக்கோதா, ரேவதி வரா, அவள் கண்டுபிடிச்சிட்டானா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரேவதி வர நேரம் பார்த்து தலையை குமிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரேவதி அந்த பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு யாரையும் காணுமே, அவங்க எந்த பஸ்ஸில் ஏறினாங்கன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தோட மறுபடியும் கீழே இறங்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராதிகா டாக்டர் அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா நீ செய்யறது ரொம்ப பெரிய பாவம் தெரியுமா, பெரிய தப்பு, கார்த்தி அண்ணன் ரொம்ப நல்லவர், அவரையும் ரேவதி அக்காவையும் பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், இது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. ரேவதி தேடி பார்த்து சலிச்சு ஓஞ்சு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அலாட குறையா நினைக்கிறாங்க. என்னது இப்போ நான் இவங்களை தான் நம்பிக்கிட்டு இருந்தேன், இவங்களும் இப்போ காணாமல் போயிட்டாங்களே, நான் எப்படி தேடி கண்டுபிடிப்பேன், எப்படி நான் உண்மையை கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு எந்த ஆதாரத்தை வச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி புலம்பிட்டு இருக்கும்போது அப்போது பின்னாடி வந்து யாரோ ஒரு கை போடுறது தெரியுது. திரும்பி பார்க்குறாங்க ரேவதி, அங்கே ராதிகாவும் டாக்டர் அம்மாவும் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்பாடாங்கிற முறையில் பார்க்குறாங்க ரேவதி. டாக்டர் நான் இவ்வளோ நேரமாக உங்களை தான் தேடிட்டு இருந்தேங்கிறாங்க. ஆமாம்மா, நாங்கள் பஸ் ஏறிட்டோம், பஸ்ஸு கூட கிளம்பிருச்சு. அப்போ தான் ராதிகா சொன்னான், நம்ம ரேவதிக்கு பாவம் பண்ணுறோமா, நீங்கள் நல்லா யோசிங்க, ரேவதிக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா, அதனால தான் சரி இதுக்கப்புறமும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லிகிட்டே உருட்டு போகலான்னு நம்ம வந்துட்டோங்கிறாங்க. அப்படி என்ன உண்மை, என்கிட்ட தெரியாத அளவுக்கு என்கிட்ட மறைக்க அப்படி என்ன உண்மை இருக்குது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி ரேவதி கெஞ்சி கேட்குறாங்க. டாக்டர் அம்மாவும் ரேவதி கிட்ட நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. ரேவதி உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ நீ நம்ம ஹாஸ்பிட்டலில்
தான் அட்மிட் ஆனேன். அப்போ உனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணனதும் உனக்கு பழைய நினைவுகள் மறந்துருச்சு. அதை நான் வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் சித்திக்கிட்டேயும் சொன்னேன். அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசினாங்க. அதாவது அவளுக்கு பழைய நினைவுகள் மறந்துருச்சு. அவளுக்கு கல்யாணமான விஷயமும் மறந்துருக்கணும். அந்த நினைவுகள் எல்லாம் வராமல் இருக்க நீங்கள் ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நான் சந்திரா கிட்ட கேட்டேன். இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்கிட்ட பேசுனதாகவும் நான் உங்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நான் உங்களை காட்டி கொடுத்துருவேன்னு சந்திரா எனக்கு மிரட்டினாங்க. பழைய நினைவுகள் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நான் யதார்த்தமாக நம்பி சரின்னு சம்மதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அதுவே வச்சு என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் அந்த ஒரு பிரச்சனையில தான் ஊருட்டே வெளியே போக முடியும் ஆகிப்போச்சு. சந்திரா மிரட்டினதுனால தான் நான் போகிறேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் சித்தி சந்திரா தான் ரேவதி. உன்னையும் உன் புருஷன் கார்த்தியும் பிரிச்சதுக்கு காரணமே சந்திரா தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வாரிப்படுது. என்னது சித்தியா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க? இந்த குடும்பத்தை காப்பாத்துற எங்களை வளர்த்துனா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சித்தியே என் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேங்கிறாங்க. ஆமா, செஞ்ச துரோகம் சொந்த நஞ்சம் இல்லை, எவ்வளோ பெரிய பாவங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் கார்த்தி ரொம்ப நல்ல பையன். அவரைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீயும் கார்த்தியும் தான் புருஷன் பொண்டாட்டி. உங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணமான விஷயத்தையே நீ மறந்துட்ட. இதுதான் அவங்க சான்ஸ்ன்னு பயன்படுத்திக்கிட்டு உங்க 2 பேர்த்தையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதா சந்திராவுக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. இதை கேட்ட ரேவதி, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் டாக்டர், நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஆனால் உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன். எனக்கு இப்போது தெளிவான முடிவு தெரிஞ்சு போச்சு. இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் போய் என் வாழ்க்கையை பார்த்து வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ராதிகா கிட்டேயும் டாக்டர் அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராதிகா திரும்பவும் ரேவதியை கூப்பிட்டு, ரேவதி நீயும் கார்த்தி அண்ணாவும் ஒன்று சேரணும். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். கார்த்தி அண்ணா ரொம்ப நல்லவர். அவரை நீ புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட நீ சேர்ந்து வாழணும். அதான் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதியும் அதே நோக்கத்தோட தான் வண்டியை எடுத்துக்கிட்டு வெகு வேகமாக நேராக கார்த்தியை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வராங்க. இங்கே கார்த்தி ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட கோயில் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. போனதும் மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. ரேவதி வந்து டென்ஷனாக நிற்கிறத பார்த்துட்டு ரேவதிக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சு. அதுதான் இப்படி வந்து நிற்கிறான்னு நினச்சிட்டு உடனே ஊர் பெரியவங்க கிட்ட, சரி நீங்கள் கிளம்புங்க, நான் ரேவதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி தம்பி, பாருங்க, நாளைக்கு நம்ம ராஜராஜன் ஐயாவை கூட்டிகிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக செஞ்சிடலாம் அப்படின்னு கும்பாபிஷேகத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க. இங்கே கார்த்தியை ரேவதியை கூப்பிட்டு, என்ன ரேவதி உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சாங்கிறாங்க. ஆமாம், எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்கிட்ட இவ்வளவு நாளாக உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்கன்னு கேட்குறாங்க. நான் மறைக்கல. நான் உண்மையை சொன்னால் உனக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டுருன்னு சொல்லித்தான் நான் இதை சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் சித்தியும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால தான் நான் இது வரைக்கும் உண்மையை சொல்லலை. ஆனால் உனக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு தான் அவங்களும் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையும் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி அவங்க வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட அம்மான்னு கூப்பிடுறாங்க. என்ன ரேவதி, என்னாச்சு, ஏன் இப்படி வேகமாக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. அம்மா, எனக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் அவர்கிட்ட பேசி எனக்கு சம்மதம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வைங்கிறாங்க. இதை கேட்டது சாமுண்டேஸ்வரியை எதிர்பார்க்கல. என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்க, உனக்கு கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறாங்க ரேவதி. ஓ அப்படியா, சரி, அப்போ கார்த்தி சம்மதிக்கணுமில்ல, நான் கார்த்தி ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்ததும் கார்த்திகிட்ட டீல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட பிடிவாதமாக நிற்கிறா. ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சா நான் ஒன்று சொல்லுவேன், நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க. அதாவது உன் மாமா வச்சு தானே நீ கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஆசைப்படுற. உன் மாமா கும்பாபிஷேகத்தை பூஜையில் வந்து உட்காரணும்னு நீ ஆசைப்பட்டா ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ எங்கள் முன்னாடியே எல்லாரும் முன்னாடியும் ரேவதி கிட்ட நீ சொல்லணும், சொல்லுவியா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. கார்த்தி திருப்பி கேட்குறாங்க. ஆமாம், ரேவதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் மாட்டேன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ அப்படி தான் சொல்லணும். அவளை வேண்டா வெறுத்து ஒதுக்குற மாதிரி நீ செஞ்சினா தான் ரேவதி உன்னை மறப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் செய்கிறேன். ஆனால் ரேவதியோட மனசை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு கார்த்தி அவங்க பக்கமே சாய்ஸ் விடுறாங்க. இந்த பக்கமாக சரி அது இருக்கட்டும், ஆனால் ஓ மாமா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு நீ நினைக்கிறியா இல்லையான்னு கேட்கும்போது, என் மாமா கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்கங்கிறாங்க நம்பிக்கையோடு சொன்ன கார்த்திகிட்ட. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி நீ கேளு, அதுக்கப்புறம் ரேவதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதி கிட்ட நீங்கள் என்ன போய் சொன்னீங்கனாலும் இனிமேல் உங்கள் பருப்பு வேகாது. ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நான் தான் அவள் புருஷங்கிறதும் தெரியும், நான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறேங்கிறதும் தெரியும். ஆனால் இடையில ஏதோ கொஞ்ச நாள் மறந்துட்டேங்கிற காரணத்துக்காக அவள் என்னை மறந்துடுவான்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு கணக்கு போடுறீங்க. அந்த தப்பு கணக்கை சரிப்படுத்திடுவா ரேவதி அப்படின்னு நினச்ச கார்த்தி, சரி முதல்ல நீங்கள் போய் ரேவதி கிட்ட சம்மதம் வாங்குங்க,
அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரியும் கார்த்தி சொன்னதுக்கு அப்புறம் போய் ரேவதி கிட்ட பேசுறாங்க. ரேவதி, ஓஹோ அப்படியா, அப்ப சரிம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் நான் தலையாடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் தலையாடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டா கார்த்தி தான் என் புருஷனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கார்த்தி மாமாவை விட்டு நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் புருஷன் என்ன சொல்றாரோ அதை தான் நான் கேட்பேன். அவர் என்ன விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி அவர் நினைவோடவே நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி அப்படி ஸ்ட்ராங்கா பதில் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரா வந்ததும் ரேவதி கிட்ட, என்னடி இப்படி அடங்காத்தனமா பேசிட்டு இருக்க, அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் துணிச்சல் வந்துருச்சா அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இதா பாருங்க சித்தி, நீங்கள் ஏதாவது என்கிட்ட பேசிட்டீங்க அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. உங்கள் லிமிட் அவ்வளவுதான், நீங்கள் அதோட நிறுத்திக்கோங்க. என்னோட வாழ்க்கையை பற்றியோ என் புருஷனை பற்றியோ பேசுகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதோட நின்றுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. பாட்டி அக்கா, என்னை எவ்வளோ தூரம் தூக்கி எறிஞ்சு பேசிகிட்டு இருக்கா, அக்கா ஓ முன்னாடியே எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட தூண்டி விடுறாங்க. சாமுண்டீஸ்வரி, என்ன ரேவதி, உனக்கு இந்த அளவுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்தது அந்த டிரைவர் பையன் தானே அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதையும் தாண்டி என் அத்தை பையன் எனக்கு மாமா, அதையும் தாண்டி அவர் என் புருஷன். என் புருஷனை பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொன்னீங்க என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியும் சந்திராவையும் வெளுத்து வாங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மயில் வாகனம் ஆஹா ஓஹோன்னு ரேவதியை பாராட்டுறாங்க. உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, கார்த்தி இங்கே என்னெல்லாம் நடக்கு தெரியுமா, இப்போ ரேவதி பேசின பேச்சில் நம்ம அத்தையும் சின்னத்தையும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.